சம்ஹாரம் அப்படின்னு சொன்னால் அந்த சம்ஹாரம் எங்கே நடக்கிறதுங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்கள் அந்த நடக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் கடற்கரை கோவிலினுடைய எதிரில், மயான பூமியில் இல்லை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூரபத்மனவனை வந்து அவர் ஏதோ வில்லன் மாதிரியோ இவர் ஏதோ கதாநாயகன் மாதிரியோ எல்லாம் தடுத்து ஆட்கொள்றார். இறைவன் அல்லவா, தண்டனை கொடுக்க தெரியும். அவனை போய் தண்டனை கொடுத்து அவனை ஓட ஓட விரட்டி, நம்ம படத்தில் காட்டுற மாதிரி தலையில் ஒரு 4 வெட்டு, உடம்புல ஒரு 4 வெட்டு, அப்படியே ரத்தம் பாஞ்சு, அவங்க கூட நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். முதல்ல வேலில் குத்தி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா ஆயுதங்கள்லேயும் குத்தி எடுத்தாலும் அவன் மாயமாக மாறுவான். சேவல் அப்படியே பறக்க விடுவான். அவன் மாயமாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாய ரூபத்தில் இருந்து சண்டை போடுறான். அவனுக்கு வந்து உடம்பு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தலை போகுதே ஒழிய அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தலையோட வேற ஒரு தலையோட வந்து நிற்பான். இது மாய ரூபத்தில் போடக்கூடிய. ஆக கடைசி யுத்தத்தில் அவர் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அந்த வேல் கொண்டு தாக்கும்போது தாய் கொடுத்த வேல். சக்தி மசாலா, தரம் என்றும் நிரந்தரம், தலைமுறையாய் தொடர்ந்து வரும் சக்தி மசாலா.